சிம்மம் ராசிக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. அதாவது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ எல்லாருமே எதிரியா மாறியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும், அது பிரேக்கப் ஆகும். ஒரு லவ் இருந்திருக்கும், பிரேக்கப் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனியில வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைகள நமக்கு குடுக்க தான் செய்யும். அதாவது கூட இருக்கிறவங்கள வந்து நமக்கு எதிரியா மாத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலையிலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்து நம்ம கழுத்தறுத்துட்டாங்க. அந்த மாரிலாம் வந்து நெறைய சிம்மராசிக்காரர்கள் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது அது என்னன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, அத வந்து இந்த காலகட்டத்தில தான் அவங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க சனி பகவான். ஸோ அந்த வக்ர பெயர்ச்சியில வந்து அதுக்கான இவங்க சரியில்ல அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இவ்வளோ நாளா வந்து அஷ்டம சனியில கடன் ப்ராப்ளம் வந்திருக்கும். பிளஸ் வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகளையும் காமிச்சிருக்கும். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் கூட கொண்டு போயிருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாரி வந்து ஏதாவது ஒண்ணு ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். ஸோ இதுலருந்து இவங்க விடுபட போறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த சனி வக்ர பெயர்ச்சில. நெகட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் வந்து யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா, ஆப்போசிட் பீப்பிள் வந்து இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனா பேசுவாங்க. அதாவது பெண்ணா இருந்தா ஆணிடமும், ஆணா இருந்தா பெண்ணிடமும் வந்து கொஞ்சம் தேவையில்லாம வந்து பேசுவாங்க. ஸோ இது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பிளாக்மெயில் பண்றது, நான் உன்ன விரும்புறேன்ற மாரி ஏதாவது பேசி, கொஞ்சம் அந்த அஃபேர் வரக்கூடிய காலகட்டமாவும் இது இருக்கிறதுனால, கொஞ்சம் ஆப்போசிட் பீப்பிள் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசின்ற வந்து நெருப்பு ராசி. சூரிய பகவான் தான் அதிபதி. ஸோ என்ன என்ன பண்ணணும்னா, நைட்டு வந்து அவருடைய தானியம் வந்து கோதுமை. நைட்டு வந்து கோதுமைய ஊற வச்சுட்டு, மார்னிங் வந்து இந்த மாடு இருக்கு பாருங்க. மாட்டுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி மாட்டுக்கு குடுக்கணும். ஏன்னா, பசுமாட்டுல வந்து 30 தேவர்கள் வாசம் செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு குடுக்கும்போது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்தாலுமே ஏன்னா அஷ்டம சனி பிடியில ரொம்ப மாட்டி தவிக்கிறது சிம்மராசிக்காரர்கள் தான். ஸோ அதனால அதுலருந்து விடுபட வர்றதுக்கு இந்த ஒரு விஷயங்கள பண்ண அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்படியும் ஒரு 60% தரலாம். அடுத்ததாக கன்னி ராசிக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். இவங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் என்ன? கன்னி ராசிக்கு பாசிட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருந்தாவே உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். அதே மாரி நெறைய பிரேக்கப் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த டைம்லயும் வந்து கண்டிப்பா பிரச்சனையா இருக்கு. வக்ர பரீட்சையிலயும் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால ஒரு இடம் வாங்குனாலும் சரி, அத ரியலைஸ் பண்ணிட்டு வாங்கணும். அந்த இடத்துல வந்து இந்த மதர் டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா இடம் வாங்குற விஷயத்துல கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுடும். ஸோ அதனால கன்னிராசிக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு இந்த வக்ர பெயர்ச்சி. பாசிட்டிவான விஷயம்னு ஒண்ணுமே இல்லையா? பாசிட்டிவான விஷயங்கள்னா, கொஞ்சம் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கிறது. மௌன விரதம் கடைபிடிக்கிறது நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கான பரிகாரங்கள். கன்னிராசினாவே புதன் தான் அதிபதி. ஸோ அதனால அவங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த பச்சை பயிறு இருக்குல்ல, பச்சை பயிறு நைட் ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு, பெருமாள் கோயில்ல இருக்கிற குளத்துல போடணும். அந்த மீன்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது இவங்களுக்கான இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா விலகும். இப்ப இவங்களுக்கான மதிப்பெண்கள். கன்னிராசிக்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 50, 50ன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசி பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, துலாம் ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப படாத பாடு பட்டுட்டு இருந்தாங்க. சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம். எதுலயுமே வந்து முன்னேற முடியல. அதாவது ஒரு கடன் பிரச்சனையில நாங்க முழுகிட்டே இருக்கோம். எப்பதான் மீள போறோம்? அப்படின்ற அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த வக்ர பெயர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் தான். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்க கையில நாங்க ரூ. 1 வாங்கிட்டு போனாலும் அது ரூ. 100வா மாறுதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வக்ர பயிற்சியில அது உண்மையாவே நடக்க தான் போகுது. ஏன்னா வந்து ரூ. 100 எதிர்பார்த்த இடத்துல ரூ. 1000வும், ரூ. 1000 எதிர்பார்த்த இடத்துல ரூ. 10,000வும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த வக்ர பயிற்சியில இவங்களுக்கு துலாம் ராசிக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால கண்டிப்பா அவங்க சக்சஸ் தான் ஆவாங்க. எந்த தொழில் செய்யணும், இப்ப ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நெனைச்சா, கண்டிப்பா அந்த தொழில எடுத்து அவங்க புதுசா பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாலும் பண்ணலாம். அதே மாரி வேலை இல்லாதவங்களுக்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரல. எல்லாம் குடுத்துட்டு உட்காந்துருக்கோம். எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலன்றவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் வந்து இவங்க பைக்ல போகும்போதும் சரி, எந்த ஒரு சைக்கிள்ல போனாலும் சரி, இல்ல கார்ல போனாலும் சரி, கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகாம பார்த்து போறது நல்லதுன்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. பரிகாரங்கள். துலாம் ராசியுடைய அதிபதி வந்து சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் நிதானம் மொச்சப்பயிறு. ஸோ அந்த வெள்ள மொச்சப்பயிர நைட் ஊற வச்சுட்டு, மார்னிங் வந்து பாயில் பண்ணிட்டு, எடுத்துட்டு போயிட்டு சிவன் கோயில்ல இருக்கிறவங்களுக்கு தானமா குடுக்கலாம். மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா 80% தரலாம்.